ஸ்டஃப்டு பிரெட் எக் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரெட்டு 4, பெரிய வெங்காயம் 2, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், மல்லித்தலை சிறிது, முட்டை 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1. முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் மல்லித்தலை, எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. முட்டையை எல்லாம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் ஒன்று போல் வர மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து மீடியமாக வெட்டிக்கோங்க, ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். அது மாதிரி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. மிளகாத்தூள் கொஞ்சம் போல், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன். தக்காளிக்கு பதிலாக நான் தக்காளி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஆறட்டும். இப்போ ஆறினோடனே நான் வெங்காயம் வதக்குனதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சின்ன மூடி வச்சு நடுவில் வச்சு நல்லா கட் பண்ணிடலாம். அழகாக ரவுண்டாக வரும். நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா ரவுண்டாக வரும். இதே மாதிரி 4 ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எப்படி ஸ்டஃபிங் வைக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கின வெங்காயத்தை நடுவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டையுமே நல்லா செஞ்சு நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி அமுத்தி வச்சுக்கணும். பேன் சூடான உடனே ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதை நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா முக்கி எடுத்துடணும். அதை அப்படியே பேனில் போட்டுடலாம்.
இப்போ அடுப்பு சிம்லே இருக்கட்டும், இல்லைன்னா கருகிடும். சிம்லே வேகட்டும். சுற்றி வேற கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடியில் வெந்துருச்சு. பரட்டி போட்டுடலாம். டெய்லி இட்லி தோசை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சத்தானதும் கூட. இப்போ வெந்துருச்சு. தக்காளி சாஸ் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். சுவையான ஸ்டஃப்டு பிரெட் எக் டோஸ்ட் ரெடி.